வெரி குட் மார்னிங். செப்டம்பர் 8க்கான மார்க்கெட் அப்டேட்ஸ். நிஃப்டி இன்னைக்கு பாசிட்டிவ் அவுட்லுக்ல காணப்படுது. ஸோ மார்க்கெட் இன்னைக்கு பாசிட்டிவா ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. பிகாஸ் இந்தியா யூஎஸ் நடுவில் ஒரு சின்ன பாசிட்டிவ் அவுட்லுக் அப்படிங்கிறது காணப்படுது. தென் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸ். ஜெய்பிரகாஷ் அசோசியேட்ஸ் இந்த நிறுவனம் ஒரு பெரிய நிறுவனம். இவங்க பேங்க்ல கடன் வாங்குறாங்க. அந்த கடனை திரும்ப செலுத்த முடியல. நிறைய பெரிய நிறுவனங்கள் இந்த நிறுவனத்தை வாங்குறதுக்காக போட்டி போடுறாங்க. அப்போ அதானி குழுமம், வேதாந்தா நிறுவனம் ரெண்டு பேருமே போட்டி போடுறாங்க ஜெய்பிரகாஷ் அசோசியேட்ஸை வாங்குறதுக்கு. பட் ஃபைனலி வேதாந்தா நிறுவனம் 17,000 கோடி கொடுத்து ஜெய்பிரகாஷ் அசோசியேட்ஸ் நிறுவனத்தை வாங்கிட்டாங்க. ஸோ இன்னைக்கு ஜெய்பிரகாஷ் அசோசியேட்ஸ் நிறுவனத்தையும் ஃபோக்கஸ் பண்ணுங்க, வேதாந்தா நிறுவனத்தையும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இதுல பியூட்டி என்ன அப்படின்னா, ஜெய்பிரகாஷ் அசோசியேட்ஸ் நிறுவனத்துடைய நெட் பிரசன்ட் வேல்யூ அப்படின்னு பார்த்தாலே 12,500 கோடி தான். ஆனா வேதாந்தா நிறுவனம் 17,000 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த கம்பெனில ஏகப்பட்ட முதலீடு அப்படிங்கறத செஞ்சு குரோத் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆட்டோ செக்டர் நம்ம நிறைய ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஜிஎஸ்டி 2.0 வரப்போறதுனால செப்டம்பர் 22ஆம் தேதியில இருந்து உண்டாய் மோட்டார்ஸ் உடைய ஜிஎஸ்டி ரிவைஸ்டு பார்க்கும்பொழுது 2,40,000 வரையும் அந்த நிறுவனத்துடைய கார்களுடைய பிரைஸ் அப்படிங்கிறது குறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அந்த நிறுவனமே வெளியிட்டு இருக்காங்க. M&M மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா 1,00,000 1,56,000 வரையும் குறையும் எல்லா கார்களுடைய பிரைஸ் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. டாடா மோட்டார்ஸ் 1,55,000 வரையும் குறைய வாய்ப்பு இருக்கு கார்களுடைய பிரைஸ் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியாச்சு. சோ இந்த 3 ஸ்டாக்ஸையும் ஆட்டோ செக்டர்ல இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க. PNB ஹவுசிங் ஃபைனான்ஸ் இந்த நிறுவனம் 5,000 கோடி நிதி அப்படிங்கறத திரட்ட இருக்காங்க. எப்படின்னு பார்த்தா நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர், அதாவது நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர் அப்படின்னா அவங்களுடைய எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட இருந்து 5,000 கோடி நிதி அப்படிங்கறத திரட்ட இருக்காங்க. PNB ஹவுசிங் நிறுவனம் திரும்ப செலுத்தும் போது அதை பணம் மற்றும் வட்டியோட செலுத்துவாங்களே தவிர ஷேர்ஸா கன்வெர்ட் பண்ணிக்க முடியாது. அதை தான் நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பார்ட் 2 வீடியோ சொல்றேன்.